அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். மிதுனத்துக்கு இன்றைக்கி சனி பகவான் இருக்கிற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். இதை தவிர உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ தகப்பன் ஸ்தானம் அப்படின்ற இடம் சனி பகவான், அந்த இடத்துலையே சனி பகவான் ஆட்சி பெற்று சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உடல்நல சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகியிருப்பாங்க. ஒரு சில பேர் ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரல் வார்டில் இருக்கவங்க கூட டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுது சனி பகவான் வக்ரமாகி பலம் இழந்து அவர் வாங்கியிருக்கிறது ராகுவோடைய நட்சத்திரம், அந்த ராகுவும் உங்களுக்கு ராசிக்கு 10ல் இருக்கார். அப்போ தகப்பனுடைய உடல் நலத்தில் தொந்தரவுகள் விளங்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர காலகட்டங்களில் உண்டு. அதை தவிர உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் உயர் படிப்பான எம்ஃபில், பிஹெச்டி பண்ணக்கூடிய மிதுனராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக வெற்றிகரமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இந்த 140 நாள் ஹோலி பீரியடு, அதாவது மிக மிக நல்ல பீரியடு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் ஜெயிச்ச விட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் வெளியூரில் போய் படிக்கணும், வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும். இந்த வாய்ப்புகள் இந்த 140 நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு சனி யோகர், புதனுடைய ராசிக்கு சனி யோகர். அப்போ அவரும் பலம் இழந்துட்டார். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அதை தவிர விரும்பிய யூனிவர்சிட்டி, இப்போ உலகத்தில் டாப் 10 யூனிவர்சிட்டி அப்படின்ற டயத்தில் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள் டாப் 10ல் இருக்குது. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னாக்க அமெரிக்காவுக்கு க்ரீன் கார்டு, பிஆர், விசா இதுகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அங்கேயே வேலை பார்க்கக்கூடியவங்க, நான் இது வரலும் பிஆராக தான் இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டே இருக்குங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பிஆரில் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டும், விசாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விசாவும் கிடைக்கும். அதே போல் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், மிதுனராசியை படுற அன்பர்கள் டெப்டேஷனாக, அதாகப்பட்டது இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களில் இங்கே வாங்குகிற சம்பளத்து மாதிரி 3 மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஷேரு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சாமி, என்னோடய குழந்தைக்கு பிள்ளைக்கு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும்
திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதனால் தடை ஆகுது, எதனால் தாமதம் ஆகுது அப்படின்றதே எனக்கு தெரியலையே சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த 140 நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த வருஷ கடைசி 2024 டிசம்பருக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு. திருமணமாகி ரொம்ப வருஷமாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் என்ன இருந்தாலும் வம்சமிருத்தி இருக்கணும். வம்சமிருத்தி இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படக்கூடியது இந்த பெண்கள். அப்போ அந்த திருமணமாகி வம்சமிருத்தி அடையாத இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வம்சமிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த காலகட்டங்களில். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மிதுனராசிக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நல்லது. சரி, அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் 12ல் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அது உங்களுடைய ராசிநாதனான இன்னொரு வீடு. இந்த ஐசிடபிள்யூஏ, சிஏ, ஏசிஎஸ் கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறதுலையே இந்த ஐசிடபிள்யூஏ, சிஏ, ஏசிஎஸ் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு புதனுடைய ஆதிக்கம் இருக்குது. அந்த புதனுடைய இன்னொரு வீடான கன்னியில் உள்ள கேதுவை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஏ, சிஎம்ஏ இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததுக்கு மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு வண்டி, வாகனம், மாத்ரு ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அந்த 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரையிலும் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு. அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொருளாதார விரயங்கள் இந்த வக்ரக்கலையினால் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, நான் வாடகை வீட்டில் தான் சாமி குடியிருக்கேன், எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லை, காணி ஆனாலும் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாகனம் உண்டு. அதே போல் ஒரு சில பேர் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சைக்கிளில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 2 வீலரில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரில் போகிறவங்களுக்கு லேவிஷான லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்கள் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, கொடுக்கலன்னுவாங்க. அதுக்கு சாட்சியோடு நீங்கள் செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது சாட்சியை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது. அது வந்து கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பத்திரம் எழுதுவதாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். சாட்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன விஷயம் பெருசாகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சண்டை சச்சரவு வர எந்த விஷயத்தில் சண்டை வருதோ அதை நீங்கள் தவிர்த்துடணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம், வெளியே கூட்டிகிட்டு போடுவாலாம், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு விஷயம் அறிந்து செயல்படலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது அதனுடைய குறைபாடுகள் குறைஞ்சிரும், நிறை தான் வந்து நிற்கும். இதுக்கப்புறம் கல்வியில் கூட மந்தமாக இருக்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் சில பேர் படிச்சிருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் எது பாஸ் ஆகணும்னு நினைப்பீங்க. அப்போ மும்முரமாக படிக்கணும், விழுந்து படிக்கணும், ரொம்ப முயற்சியோட விடாமுயற்சியாக இருக்கணும் இப்போ உள்ள காலகட்டங்கள். அப்போது கண்டிப்பாக அதில் முன்னேற்றம் கிடைக்கும். அது இல்லாமல் அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திர புத்திரிகளுக்கு உண்டான உடல்நலனில் அக்கறை தேவை. குழந்தைங்க இருக்குது, அது பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தை தான், சின்னவங்களாக இருந்தாலும் குழந்தை தான். உடலெல்லாம் அக்கறையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக பார்க்கணும். ஏதோ ஒரு சின்ன ஜுரம் தலையில் வந்தால் கூட உடனே பார்த்துடணும். இது மாதிரிலாம் பண்ணணும். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும், அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும். இது மாதிரிலாம் கூட வந்து நீங்கள் கைட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நேரங்களில் இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு திதி கொடுக்குற நேரத்தில் திதி கொடுக்கலாம், அமாவாசையில் வழிபாடு பண்ணலாம், கடற்கரை ஓரமாக உள்ள கோயில்கள் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். முன்னோர்கள் எது பண்ணால் சந்தோஷப்படுவாங்களோ அது தெரிஞ்சு சந்தோஷப்பட வைக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது போவீங்க, அடிக்கடி வெளியில் போகிறவங்களா இருந்தால் நிறைய பேர் சந்திப்பீங்க. அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் பார்த்து பழகணும். புதுசாக பழகிருப்பீங்க, அவங்க யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுப்பீங்க, கொஞ்சம் உரிமை கொடுத்துருவீங்க. அதனால கூட பலன் கெடுபலங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் அவர் எதாவது தப்பு பண்ணிவிடுவார், அது உங்கள் மேலே வந்து விழும். நீ அவர் உங்களை பழகி தானே இருந்த அப்படின்னு சொல்லி உங்களை விசாரிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் குறைச்சி பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் நினைத்த எண்ணம், விரும்பிய எண்ணம் நிறைவேறும். ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம்னாக்கா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்ம நினச்சது நடந்தால் நல்லாயிருக்கும், கேட்டது கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்ம அவருடைய நட்பு வேணும்னு நினச்சிருப்போம், இந்த உறவு வந்தால் நமக்கு கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். இது மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக பலிதமாகும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இதுதான் முக்கியமாக சொல்லணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருந்தால் அதை செய்யுங்க. பெரும்பாலும் நான் பதிவில் சொல்லுவேன், குலதெய்வ வழிபாடுனா கணவன் வீட்டாருக்கு மட்டும் இருக்கிற குலதெய்வம் மட்டும் இல்லை, மனைவி வீட்டார், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய அம்மா வீடு, அந்த அம்மாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுடைய குலதெய்வம், அப்பாவுடைய குலதெய்வத்தையும் கும்பிடணும், மாமனார் உடைய குலதெய்வத்தையும் கும்பிடணும். இந்த ரெண்டுத்தையும் பழக்கமாக வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பலன் வேணால் முழு பலன் தானே எதிர்பார்ப்போம், அரை பலன் எப்படி கிடைக்கும், கிடைச்சா போதுன்னு நினைப்போம். அதுதான். அதனால் 2 வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கி வர வேண்டிய நேரம் தான் இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்திருக்கு. அப்போது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். போக முடியாதவங்க போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க வீட்டில் ஒரு ரூபா முடிஞ்சு குலதெய்வம் செஞ்சு வச்சு கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு போயிட்டு வாங்க. அருகில் குலதெய்வம் தான், அடிக்கடி போயிட்டு வரலாம், மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம். இதுதான் நல்லதாக சொல்லப்படுது. குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட அருளும் கிடைக்காது. அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்தது. இது பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போது உத்தியோகத்தில் வந்து மேன்மையாக ஆவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைனா சில சர்க்கிள்கள் சில போட்டி பொறாமையால் சில டீக்ரேட் பண்ணுவாங்க, பதவி இழப்பு வரும். சம்பளம் அதே தான் இருக்கும், ஆனால் பதவி இழந்துருவீங்க. அது இல்லாமல் வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே உங்களோட ஜூனியராக இருக்கவங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடச்சிரும். இது மாதிரிலாம் நடக்கும். மிதுன ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சனி பகவான் முதல்ல உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், அதாவது பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை, பூர்வீகம், உயர்கல்வி, கோவில் கட்டுமான பணி, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இது சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ 2 ஜாதகமா நம்ம பிரிக்கணும். ஒன்னு சனி வக்ரமான ஜாதகம், இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். உங்க ஜாதகம் சனி வக்ரமா இல்லையான்னு உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க. சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல குரு அமையும். அதே போல உயர்கல்வி சார்ந்த படிப்பு ஏதாவது தடை தாமதங்களோட இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணுங்க. நல்ல வேலை வாய்ப்போட கிடைக்கக்கூடிய, அதாவது உயர்கல்வியிலேயே சிறந்த நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நல்ல பயிற்சியாளர்களோட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிளேஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஓவராலா டோட்டலா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணின்னு சொல்றோம். அப்ப கோவில் வழிபாடு, கோவில் கட்டுவதற்குண்டான அமைப்பு, இது எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இங்க இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார். அப்ப 8ஆம் இடங்கிறது மறைமுக பணம் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட்டு, MLM, சீட்டு, இது போல ஏதாவது விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் வரும். ஆனாலும் இது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அஷ்டம சனியாக வேலை செய்யறதுனால கொஞ்சம் கவனமாக பணம் இறக்க வேண்டும். நீங்க முதலே ஷேர் மார்க்கெட்ல நல்ல பண வரவு வருது, சின்ன ஸ்ட்ரகிளா தான் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம். இல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு ஜாதகத்துல இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அஷ்டம சனி காலத்துல எதை செய்தாலும் பாதிப்புகள் பல மடங்காக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, 8ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய ரகசியத்தை யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இரவு நேர பயணத்தை கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். இப்ப சனி வக்ரம் இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா நிச்சயமாக இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 8க்கு வரும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். சில பிரச்சனைகள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலமாக ஒரு சின்ன பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அதே போல ஒரு நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி இங்க இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா செயல்படுத்துறது, இது எல்லாமே நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள்
நீங்க கவனமாக செலுத்த வேண்டும். ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு முதலே நடந்திருக்க போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்லயே தெரியும். அதனால நீங்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பார். சோ அதை பார்த்து கொஞ்சம் செயல்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சனி வக்ரமாக இல்லாதவங்க கொஞ்சம் இன்னும் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்துல மற்றவர்களை பத்தி பேசுறது, நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது, உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி உறவுகள் கிட்டையும் இந்த ஒரு 5 மாத காலங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ இது வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் வக்ரம் இல்லாதவங்களுக்கும் நான் பலன் சொல்லிட்டேன். இப்போ சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை பார்ப்பார். அப்போ பொதுவா அந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும். அதே போல உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் கொடுத்து ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். இப்ப இந்த கட்டத்திற்கு உண்டான ஒரு என்ன பலன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு, யாருகிட்டையும் பேசுறப்ப கவனமா இருக்க வேண்டும். யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த காலகட்டங்கள்ல போட்டுறாதீங்க. அடுத்தது 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலே கவனமா இருங்க. தைரியம் கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டங்கள்ல நோய் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அல்லது வம்பு வழக்குகளோ, வேலையில் 6ஆம் இடங்கிறது வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஒரு வேலை மாற்றத்தையோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்து பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், 9ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார், 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். இதற்குண்டான பலனை நான் சொல்லிட்டேன். அடுத்து 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக லாபங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் குறைவா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் இதை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா 10ஆம் வீட்டு சனி தொடர்பு கொண்டு இங்கிருந்து அவருடைய பார்வை ராகு மேல படுறப்போ தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ல சனி வக்ரமாக இருந்தாலும் சரி, சனி வக்ரம் இல்லாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது கொஞ்சம் கவனமா இருங்க. சனி வக்ரம் ஆனவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா தொழில் நிலையில கடுமையான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த 5 மாத காலத்துல ஏற்படுது. நான் சொல்லக்கூடியது பொது பலனாக இருக்கு. உங்க தசாபுத்திப்படி சனி எங்கிருக்கின்றார், மற்றபடி சனி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது, சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம், வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும். அன்னதானம் செய்வது, அஷ்டமி வழிபாடு செய்வது, அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் 10 பேக்கெட் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது, ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது, இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.